எங்க அம்மா ரொம்ப கம்பீரமானவங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கும். அம்மாவுக்கு வந்து 2 நாத்தனார்கள் இருந்தாங்க. அப்பாவுடைய சகோதரிகள். எங்க அம்மா தன்னோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க. நாத்தனார் பசங்களுக்கும் தானே முன்னே நின்னு கல்யாணம் பண்ணாங்க. எங்க அம்மாவுடைய கண்ல இருந்து தண்ணிய நாங்க பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு கஷ்டத்தையும் அப்படியே அசால்ட்டா அவங்க வந்து தாங்குவாங்க. தனது தாயார் திருமதி தயாளு அம்மாள் பற்றி சில எமோஷனலான விஷயங்களை நமக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நமது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். சின்ன வயசுல இருந்தே எனக்கு எங்க குடும்பத்துல எங்க அம்மாவை பார்த்து ரொம்ப பிரமிப்பா இருக்கும். எவ்வளவு விஷயங்களை தாண்டி எங்க அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு அடிக்கடி எனக்கு தோணும். அம்மா இத்தனைக்கும் கிராமத்துல வளர்ந்த ஒரு பொண்ணு. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்தே எங்க அம்மாவுக்கு ஒரு மனைவிய பல்வேறு அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. அதாவது எங்க அப்பா அரசியல்ல இருந்ததுனால ஒரு பக்கம் போராட்டம், சிறைவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பரபரப்புலயே இருப்பாரு. அதே போல எப்பவுமே அப்பா வந்து வீட்டுல இருக்கவே மாட்டாரு. ஒருவேளை அப்பா வீட்டில் இருந்தாலும் கூட குழந்தைங்களை கொஞ்சுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, அவங்க பிறந்த நாள்ல எல்லாம் கலந்துப்பாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஒவ்வொரு குழந்தையும் கவனிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அதெல்லாம் வந்து அப்பா அந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்க முடியாது. அதனால அம்மா தான் முழுக்க முழுக்க குடும்பத்தையும் குழந்தைங்களையும் அவங்க பார்த்தாங்க. அதுலயும் அப்போல்லாம் எங்க வீடு வந்து மிகப்பெரிய கூட்டு குடும்பம். வீட்டுல வந்து எங்க முத்து அண்ணனையும் சேர்த்து நாங்க பசங்களே வந்து 4 பேர் இருந்தோம். அம்மாவுக்கு வந்து 2 நாத்தனார்கள் இருந்தாங்க. அப்பாவுடைய சகோதரிகள் அத்தி, அக்கம்மா அப்படின்னு பேரு. அவங்க 2 பேரு, அவங்க பசங்க, அவங்களோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரையுமே வச்சு கவனிக்கிறது அப்படிங்கிறது அம்மாவுக்கு வந்து சுலபமான விஷயம் இல்லைல்ல. ஆனா எங்க அம்மா ரொம்ப அழகா அந்த கூட்டு குடும்பத்தை, அத்தனை பிள்ளைங்களை ரொம்ப அழகா சமாளிச்சாங்க. தன்னோட பசங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்க. நாத்தனார் பசங்களுக்கும் தானே முன்னே நின்னு கல்யாணம் பண்ணாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலம் வீட்டுல எல்லாருடைய அன்பையும் அம்மா சம்பாதிச்சாங்க. இது தவிர ஒரு பெரிய கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய அப்பாவை பாக்குறதுக்காக எத்தனையோ பேர் வந்துட்டே இருப்பாங்க. அவங்க கட்சிக்காரங்க வருவாங்க, பத்திரிகைக்காரங்க வருவாங்க, இப்படி எவ்வளவு விஷயங்கள் தினமும் நடந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் அவ்வளோ அழகா அம்மா சமாளிப்பாங்க. அம்மாவுடைய இந்த பெருமைகள் எல்லாம் பத்தி தான் நான் என் மனைவி துர்கா கிட்ட எங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் எடுத்து சொன்னேன். 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு வர்றதோட நம்ம பொறுப்பு முடிஞ்சிடாது துர்கா. அப்பதான் சொல்ல போனா பொறுப்பே ஆரம்பிக்குது. அம்மா எல்லாருக்குமே வீட்டுல எப்படி அனுசரணையா இருந்து எல்லா விஷயங்களையும் அவங்க சமாளிச்சாங்களோ அதே மாதிரி நீயும் இருக்கணும் துர்கா. அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கோ, அவங்க கிட்ட எல்லா விஷயங்களையும் கத்துக்கோ, அதை அப்படியே நீயும் அழகா கடைபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் துர்கா கிட்ட அன்னைக்கு எடுத்து சொன்னேன். என் மனைவி துர்காவும் அதை ரொம்ப ஆர்வமா அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தலையாட்டி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. சொல்ல போனா என் மனைவி துர்கா வந்து கொஞ்சம் எமோஷனலான டைப்பு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாங்க திருவெண்காட்டுல இருந்து இங்க மறு வீட்டுக்காக எங்க வீட்டுக்காக நாங்க கிளம்பி வரும்போது என் மனைவி துர்கா அவ்வளோ அழகா அழுதாங்க, வீட்டை பிரிஞ்சு வர்றோமே அப்படின்னு சொல்லிட்டு. துர்கா பாட்டி வளர்த்த ஒரு பொண்ணு. அதனால வந்து கல்யாணத்தப்ப அம்மா இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம், அப்புறம் அன்பா வளர்த்த பாட்டியையும் அப்பாவையும் பிரிஞ்சு போறோமே, சகோதர சகோதரிகளை பிரிஞ்சு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு அவ்வளோ அழுக அழுதுருக்காங்க. ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெண்கள் அப்படியெல்லாம் அழுது நான் பார்த்ததே இல்லை. அதனால அவங்க விசும்பி விசும்பி அழறத பார்த்த உடனே எனக்கு வந்து எங்க அம்மா தான் ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எங்க அம்மாவோடைய கண்ணுல இருந்து தண்ணிய நாங்க பார்த்ததே கிடையாது. அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு கஷ்டத்தையும் அப்படியே அசால்ட்டா அவங்க வந்து தாங்குவாங்க. அப்பாவுக்கு எத்தனையோ தோல்விகள், வெற்றிகள், சிறைவாசங்கள், பிரிவு, குடும்பத்துல எவ்வளவோ சுக துக்கங்கள் எல்லாமே நடந்திருக்கு. ஆனா கூட அம்மா ரொம்ப உறுதியா திடமா நின்று அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்களே ஒழிய அவங்க கண்ணு கசங்கி எப்பவுமே நான் பார்த்ததே கிடையாது. அதனால அந்த சமயம் துர்கா அழுது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அப்புறம் நான் துர்கா கிட்ட எங்க அம்மா பத்தி பேசும்போது இதெல்லாம் நான் அவங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன். எங்க அம்மா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு ரொம்ப கம்பீரமானவங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் அந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கும். அதனாலதான் துர்காவுக்கும் நான் அதே போல அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங்கை நான் சிபாரிசு பண்ணினேன்.